ஹலோ காய்ஸ், வெல்கம் டு துஷார் விஜய் சேனல். இன்னைக்கு நம்ம கேம் பிளே வீடியோ பார்க்க போகிறோம். அதுவும் ஷூட்டர்ன்ட்டு ஒரு கேம் நான் டெவலப் பண்ணியிருந்தேன். அதோட கேம் பிளே வீடியோ யாரும் போட மாட்டேங்கிறாங்கன்ட்டு நம்மளே போட்டுடலாம்னு சொல்லிட்டு போட ஆரம்பிக்கலாம். சரி வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம அதுக்குள்ளே எப்படி போனோம்னா, ஃபஸ்ட்டு தெரிஞ்ச மாதிரி தான் கூகுள் க்ரோம்குள்ளே போகணும். அதுக்கப்புறம் அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன். அது காப்பி பண்ணி கூகுள் க்ரோமில் போய் பேஸ்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி அங்கேயே கிளிக் பண்ணி கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அந்த லிங்க் ஆல்ரெடி காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ Ctrl+V போட்டு என்டர் கொடுத்துடலாம். இது கொஞ்சம் டைம் ஆகும், பரவாயில்ல, அது உங்களோட இன்டர்நெட் பொறுத்து தான் இருக்குது. இதுவும் ஆக்சுவலி ஒரு விண்டோஸ் விளாடுற மாதிரி தான், விண்டோஸில் மட்டும் தான் விளாட முடியும். ஏன்னா நான் இப்போதைக்கு அவ்வளோதான் ரெடி பண்ணியிருக்கேன். நான் டவுன்லோட் நான் கொடுத்தோன்னா நோ தேங்க்ஸ், உங்களுக்கு எனக்கு டொனேட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அது பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. நோ தேங்க்ஸ், ஜஸ்ட் டேக் மீ டு டவுன்லோட்ஸ்னு கிளிக் பண்ணிடணும். அதை கிளிக் பண்ணோடனே ஓப்பன் ஆகும். அப்புறம் டவுன்லோடுன்னு கொடுத்தோன்னா ஷூட்டிங் ஷூட்டர் ஜிப் வந்து டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகல, டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு கைஸ். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதை ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். ஸோ அது டவுன்லோட் ஆன உடனே நம்ம என்னன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுக்க போகிறோம். எக்ஸ்ட்ராக்ட் உடனே ஒரு டெஸ்டினேஷன் ஃபைல் அதே சொல்லும், நம்ம அதை காப்பி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துடலாம். கொஞ்சம் செகண்ட்லேயே அதுவே ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும் கைஸ். நெட்ஒர்க்கோட ஸ்பீட் பொறுத்து தான் இது இருக்குது. நெட்ஒர்க் ஸ்பீடு பரவாயில்ல தான் இருக்குது, அதனால் சீக்கிரமாக டவுன்லோட் ஆகிடும். இப்போ டவுன்லோட் ஆன உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஒரு இது காப்பி பண்ணோம்ல, அதை வந்து இந்த ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம என்ட்ரு கொடுக்க போகிறோம். ஸோ இது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஸோ பேஷண்ட்டாக இருந்தால் கம்ப்ளீட் ஆகும். கம்ப்ளீட்டும் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த இடத்துக்கு போய்ட்டு Ctrl+V, நம்ம காப்பி பண்ணோம்ல அந்த இதோட Ctrl+V கொடுத்துடணும். அப்புறம் அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆன ஃபைல் இங்கே இருக்குது. உள்ளே போனோடனே மை ப்ராஜெக்ட் EXEன்னு ஒன்று இருக்கும் கைஸ். நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பேரை வந்து மாற்றி போட்டேன் கைஸ். அதனால் மை ப்ராஜெக்ட் EXEன்னு வந்துருச்சு. பரவாயில்ல, அதெல்லாம் கவலைப்படாமல் நம்ம டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ண உடனே நம்ம கேம் ஸ்டார்ட் ஆகிடும். ஏதாவது மியூட் பண்ணோன்னா உங்களோட கம்ப்யூட்டரில் டேரெக்டாக மியூட் பண்ணிக்கணும். அப்புறம் இங்கே ஸ்கோர்ஸ் ஏறும். அது போக நம்ம எவ்வளோ நேரம் விளாண்டுருக்கோன்னு டைம் காட்டும், எவ்வளோ புல்லட்ஸ் இருக்குன்னு காட்டும். நம்மளால் மூவ் பண்ண முடியும், ஏடி கொடுத்து நம்மளால் மூவ் பண்ண முடியும். அப்புறம் புல்லட் முடிஞ்சுன்னா அவ்வளோதாங்க, ஒன்று விட்டா கூட நம்ம அவுட்டு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மூவ் பண்ண முடியும். நம்மளுக்கு புல்லட் முடிஞ்சுன்னு வைங்களேன், பேனிக் ஆகாதீங்க. ஐயோ என்னடா அது, ரொம்ப நாள் ஆச்சு கைஸ் விளாண்டு, அதனால டச் விட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ புல்லட் இப்போ முடிஞ்சுன்னா அந்த இதில் 6 கொடுத்தோன்னு வைங்களேன், இந்த மாதிரி இதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் டப்புன்னு அமைக்கி முடிச்சுட்டு நம்மளோட வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியது, சுட ஆரம்பிச்சிடணும் கைஸ். ஸோ திருப்பி நம்ம ரீலோட் எதுக்கோ சீக்கிரமாக பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு நிறைய புல்லட்ஸ் இருக்கும். 20 புல்லட் தான் கைஸ் மொத்தமாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து மெதுவாக ஒன்று தான் யூஸ் பண்ணுங்க கைஸ். அப்படி இல்லை, நீங்கள் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் டப்பு ரீலோட் பண்ணுவோம் கைஸ். அதுதான் இங்கே மெயின் பாயிண்ட்டே. இதோட மொபைல் வெர்ஷனும் நான் போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் கொடுக்குறேன். நான் பிசி வெர்ஷனோட லிங்க்கும் கொடுக்குறேன், மொபைல் வெர்ஷனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருப்பேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த கேம் பிளே ரொம்ப சின்னதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த கேம் அவ்வளோ பெருசாக எதுவுமே பண்ணல நான். ஸோ அவ்வளோதான் கைஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோனில் விளாட்றதா இருந்தால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கைஸ். ஏன்னா வந்து நான் ஃபோனில் கொஞ்சம் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபோனில் வந்து நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன் கைஸ், இப்போ நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு போன வீடியோ நான் சொல்லியிருப்பேன், பரவாயில்ல நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இந்த விண்டோஸ் லோகோ கொடுத்தோன்னு வைங்களேன், லெஃப்ட் விண்டோ இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிருங்க கைஸ். அப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணால் இங்கே டேரெக்டாகவே இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார்வர்டும் க்ளோஸ் ஆகாது, சும்மா பொறுத்த வரைக்கும் ஒரு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணி விளாண்டுக்கலாம் கைஸ். இவ்வளோதான் இன்றைக்கோட கேம் பிளே. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.
டாட்டா.